ஒரு சிங்கம் காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தது. அவரது பெரிய தலை அவரது பாதங்களில் தங்கியிருந்தது. ஒரு பயமுறுத்தும் சிறிய எலி எதிர்பாராத விதமாக அவன் மீது வந்தது. அவளது பயத்துடனும் அவசரத்துடனும் சிங்கத்தின் மூக்கில் ஓடியது. தூக்கத்திலிருந்து எழுந்த சிங்கம் அவளைக் கொல்ல கோபத்துடன் தனது பெரிய பாதத்தை சிறிய உயிரினத்தின் மீது வைத்தது. என்னை காப்பாற்றுங்கள் என்று ஏழை எலி கெஞ்சியது. தயவு செய்து என்னை போக விடுங்கள். ஒரு நாள் நான் நிச்சயமாக உங்களுக்கு திருப்பித் தருவேன். ஒரு எலி தனக்கு எப்போதாவது உதவக்கூடும் என்று நினைத்து சிங்கம் மிகவும் மகிழ்ந்தது. ஆனால் அவர் தாராளமாக இருந்தார். இறுதியாக சுட்டியை விடுவித்தார். சில நாட்களுக்குப் பிறகு காட்டில் தனது இரையை பின்தொடர்ந்தபோது சிங்கம் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் தன் கோப கர்ஜனையால் காட்டை நிரப்பினான். சுட்டியின் குரல் தெரிந்தது மற்றும் வலையில் சிங்கம் போராடுவதை விரைவாக கண்டுபிடித்தது. அவனை பிணைத்திருந்த பெரிய கயிறுகளில் ஒன்றிற்கு ஓடி அது பிரியும் வரை அவள் அதை கவ்வினாள். விரைவில் சிங்கம் விடுவிக்கப்பட்டது. நான் திருப்பித் தருகிறேன் என்று சொன்னபோது நீங்கள் சிரித்தீர்கள் என்று சுட்டி சொன்னது. ஒரு எலி கூட சிங்கத்திற்கு உதவ முடியும் என்பதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள். ஒரு கருணை ஒருபோதும் வீணாகாது.